ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நிலா வாசல் பெருக்கி கோலம் போட்டு பூஜை செஞ்சு அனைவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து குடும்ப தலைவியாகவே மாறிட்டா. இதனை பார்த்த வீட்டில் இருந்த அனைவரும் இதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்காங்க. நிலா மெல்ல மெல்ல அந்த குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறிட்டான். அவனால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியல. நிலா குளிப்பதற்காக பாத்ரூமுக்கு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா எல்லா பேரும் குளிச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தா நிலாவுக்கு கொமட்டிட்டு வருது. இதை கவனித்த சேரன் இருந்துக்கிட்டு, கொஞ்சம் இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்ரூமில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ போப்பா எல்லாம் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சேரன் எல்லா துணியையும் துவைக்கிறத பார்த்துட்டு, மற்றவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, ஏன் அவங்களாம் துணி துவைக்க மாட்டாங்களான்னு கேட்க, அதனால என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. சோழனிடம் இதை பற்றி பேசினாலும் சோழன் கண்டுகொள்ளாமல் அந்த இடத்துல இருந்து நழுவி போயிடுறான். அடுத்து நிலா தயங்கி சேரனிடம் வர்றாங்க. அப்போது நிலா தயக்கத்துடன் சேரன்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப, வீடு தானம்மா இருந்தால் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லைங்க, இன்னொரு உதவி பண்ணணும்னு சொல்கிறப்ப, எனக்கு உங்களோட ஆஃபீஸில் ஆர்கிடெக்ட் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. சரிம்மா, முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க எல்லாம். பல்லவன் மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நிலாவும் பல்லவனும் இந்த வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பல்லவன் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லோரும் ஒரே நைட்டில் மட்டும்தான் இருப்போம், பகலில் யாருமே ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் அன்னை மட்டும்தான், சேரன் அன்னை மட்டும்தான். அன்னை இல்லாட்டினா எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் பிச்சு விட்டு போயிருப்பாங்க. பெண்ணே இல்லாத வீட்டிற்கு வந்து என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க பல்லவன். அடுத்து நிலா வந்துட்டு சோழன் தன்னோட குடும்பத்தை பற்றி முன்னாடி சொன்ன ஞாபகத்துக்கு வருது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பல்லவன் வந்துட்டு, நான் வெளியே போயிட்டு வரானேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன். பல்லவன் வெளியே போன கொஞ்ச நேரத்தில் நடேசன் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. நடேசன் செய்கிறதையெல்லாம் பார்த்துட்டு நிலாவுக்கு அருவருப்பாக இருக்குது. அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயப்படுறான். அந்த சமயத்தில் கரண்ட்டு போயிடுச்சு. இன்னும் ரொம்பவே பயப்படுறான். நடேசன் தன்னோட சொந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறான். இதையெல்லாம் கேட்க முடியாமல் நிலா தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறமா சோழன் வர்றாங்க. சோழன் வர்றதை பார்த்துட்டு, அப்பா வந்துட்டிங்களா, என்னைய இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்க, உங்கள் அப்பா அருவை தாங்க முடியல, எதனாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சோழன் வந்ததும் நடேசன், என்னடா வீட்டில் இந்த பிள்ளையை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியே எந்திரிச்சு போய் படுக்க போயிடுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.